ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கண்டிப்பா தமிழ்நாடு அரசியல் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நியூஸ் சேனல்ல கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அது பாதி பொய்யா தான் இருக்கும். சின்னதா சின்னதா கொஞ்சமா திரும்பினவங்க கூட இவங்க உடனே பெருசா பேசிடுறானுங்க. இப்ப என்னன்னா, ஒரு கடைசியா அதாவது நேத்துல இருந்து என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டுமே கூட்டணி அமைச்சு ஆட்சி பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான சாத்திய கூறுகளும் அதிகமா இருக்கு. டிஎம்கே வந்து வெளியில இருந்து ஏடிஎம்கே ஆதரவு தெரிவிக்க போகுது அப்படிலாம் வந்து பெருசா பேசிட்டு இருக்காங்க. அது இன்னும் வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. இன்னும் வரைக்கும் டவுட்லயே இருக்குது. இதுல வந்து 3 தியரி, அதாவது கிட்டத்தட்ட நிறைய தியரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏடிஎம்கேவே கிளப்பி விட்டுருச்சு, டிவிகேவே கிளப்பி விட்டுருச்சு, டிவிகேக்கு ஒரு சிம்பத்திக்காக கிளப்பி விட்டுருச்சு, இல்ல டிஎம்கேவே கிளப்பி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இங்க ஒரு சில பேர் பேசுறத பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இதுல ஒரு சில பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா, சேர்ந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இதை எப்படி எடுத்துக்கிறதுனே இங்க நிறைய பேருக்கு புரியல. நிறைய பேர் டிவிக்கே சாரி டிஎம்கே தொண்டர்களா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே தொண்டர்களாலும் சரி, நிறைய பேரை பார்க்க முடியுது. ஏன் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி தோணுதுன்னா, புதுசா ஒரு கட்சியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 108 சீட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இல்ல, அதை நாங்க கழிச்சிட்டு நாங்க எப்பவும் திராவிட கட்சிகள் தான் ஆல்பம் அப்படின்னு சொல்றது வந்து, எப்படினாலும் உன்னை வந்து பதவி ஏற்க விட மாட்டோம்டா, அதே மாதிரி உன்னை ஆட்சி அமைக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியதெல்லாம் அந்தந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது தப்பு. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு அடுத்த சப்போஸ் வந்து நீ கூட்டணி இந்த மாதிரி அமைக்கிறது வந்து பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பாசிபிள் இல்லை. ஏன்னா பாமக இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பா விசிகே இருக்காது, விசிகே இடத்துல பாமக இருக்காது. அதனால வந்து இந்த கூட்டணி கொஞ்சம் சாத்தியக்கூறு இல்லாததுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த கட்சி தாவல் இது நடக்குமா நடக்காதா? ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகே அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியும் வெளியே வந்தா மட்டும், வெளியே வந்து டிவிகே கூட கூட்டணி அமைச்சா மட்டும்தான் டிவிகேயால ஆட்சி அமைக்க முடியும். இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். இது நீங்க வந்து கடந்த ஒரு 3 நாள் வந்து இதை பத்தி நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஆனா அது சாத்தியமானு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது நேத்து வரைக்கும் கொஞ்சம் சாத்தியம், அதாவது இன்னைக்கு காலையில வரைக்கும் சாத்தியமா இருந்துச்சு. பட் இப்ப பார்க்கும்போது வந்து 50-50, அதாவது 99% ஆட்சி அமைப்பார்னு சொன்ன இடத்துல இருந்து இப்ப 50-50ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது என்ன மாதிரி மாறப்போகுது, இன்னும் 2 நாள் அதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க அவங்க கட்சி ஆலோசனை கூட்டம்லாம் வைக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு அவங்க வந்து வெளியே சொன்னா மட்டும்தான் தெரியும். இதுல இன்னொன்னு நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, பிசிக்கும் சரி, விடுதலை சாரி பிசிக்கும் சரி, நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகள் சரி, இவங்க வந்து 2 பேருமே வந்து நம்ம ஸ்டாலின் அவர்களை வந்து பார்த்திருப்பாங்க. எதுக்காக, என்ன ரீசனுக்காகன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க கூட்டணியில இருந்து தான் 2 சீட்டை வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது வந்து அவங்கள வந்து பாக்குறதுல வந்து தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு இல்லை. பட் ஒருத்தங்க கூட்டணி அமைச்சு போறாங்க அப்படின்னா காங்கிரஸ் மாதிரி ஓடிடுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் கிடையாது. கரெக்ட் தான். பட் அவங்க அதுல இருந்து வெளியே போக போறாங்க அப்படின்னு சொல்லும் போதுல வந்து அந்த ஒரு கூட்டணி முறிச்சுட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும். பட் இவங்க வந்து அந்த கூட்டணி வந்து முறிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி அவங்க வந்து இங்க டிவிகே கூட ஜாயின் பண்ணாலும் அது கஷ்டம் தான். ஓகேங்களா, அவங்க டிஎம்கே கூட எப்பவும் லிங்க்ல தான் இருக்க போறாங்க. எப்பனாலும் ஆட்சியை கவுத்துட்டு என்னனாலும் நடக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் கண்டிப்பா டிவிகே இருக்க போகுது. அப்படி அவங்க ஆட்சி அமைச்சாலும் எப்போ எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெயலலிதா அம்மா அந்த ஆட்சி பிரிவுல வந்து சொல்லுவாங்களாம், எப்பவும் காலையில் எந்திரிச்சோன்னா தன்னோட பதவி இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் ஒவ்வொரு அமைச்சர்களும் முழிப்பாங்களாம். ஏன்னா எப்போ யாருக்கு எந்த பதவி இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் டிவிகே தலைவர் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து காலையில முழிக்கும் போது நம்ம ஆட்சி இருக்குதா இல்லையான்னு பார்த்துதான் முழிக்கிற லெவலுக்கு தள்ளப்படுவார். இதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா அவரே அமைச்சுக்கிட்டாருன்னு தோணுது. ஏன்னா இங்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, காங்கிரஸ் அவங்க கூட கூட்டணி வைக்கும் போது ஒரு துரோகி கட்சிக்கு வந்து கூட சேர்ந்து கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதை எப்படி எடுத்துக்கன்னு தெரியல. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன ரீசனுக்காக காங்கிரஸ் கூட டிவிகே கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அதாவது நல்ல அரசியல் முதிர்ச்சி அடைஞ்சவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் ஒரு சில பேருக்கு அந்த தெளிவுகள் தெரிய மாட்டேங்குது. ஏன் எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு ரீசன் எடுத்துக்கலாம். நம்ம ஈழத்தமிழர்கள் கொன்னது, அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தவங்க எல்லாம் நிறைய நமக்கு தெரியும். நம்ம அந்த ஹிஸ்டரியை படிக்கலாம். ஏன்னா என்னோட ஏஜுக்கு இருக்கும்போது வந்து நான் அப்ப சின்ன பையன். அப்போ நான் மற்றவங்க சொல்லி மற்றவங்கள நான் படிச்சு அதுக்கப்புறம் அதை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த டைம்ல நல்லா இருக்கும்போது சிடி பிளேயர் தான் அதிகமா உண்டு. அப்போ அந்த சிடி பிளேயர்ல வந்து அதிகமா சேல்ஸ் ஆச்சு.
உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அங்க இருக்கிறவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் அநியாயம் நடக்குன்னு சொல்லிட்டு இங்க சிடி ரிலீஸ்லாம் ஆச்சு. அப்ப நான் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சின்ன பையனா நான் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஏன்னா இது வந்து ஒரு படமா இல்லைன்னா வந்து இப்படிலாம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தோணும். ஏன்னா அந்த சிடி பிளேயர்ல பார்க்கும்போது அந்த மண்ணுக்குள்ள பாதி புதைஞ்சு பாதி புதையாம ட்ரெஸ் இல்லாம இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோ வந்துட்டு இருந்துச்சு. அப்ப அதை பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு நான் சின்ன பையனா இருக்கும்போது. அதனால அதுக்கான எதுக்காக இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹிஸ்டரியா நம்ம வந்து பார்க்கதான் பார்ப்போம். அந்த மாதிரி நானும் பார்த்தேன். அதனால நானும் காங்கிரஸ் மேல பல கடுப்புல இருந்தேன். ஓகேங்களா? அந்த மாதிரி இங்க ஒரு சில பேருக்கு அந்த தெளிவு இல்லாம இருக்காங்க. அந்த தெளிவை என்ன விட நிறைய பேர் எக்ஸ்பிளனேஷன் கிளியரா கொடுக்குறோம் இருப்பாங்க. அவங்க எதுக்காக கூட்டணி வைக்க கூடாது, எதுக்காக கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, விஜய் அவர்கள் வந்து அந்த என்டிஏ கூட்டணிக்கு போகக்கூடாது, அதனால வந்து நான் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் கரெக்ட் தான். ஏன்னா அவரு இப்படி பார்க்கும்போது கரெக்டா நம்பர் தோணுது, அப்படி பார்க்கும்போது தப்பா தோணுது. இவரு ஏடிஎம்கே கூட போயிருக்கலாமே, அவங்க கூட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க என்டிஏ பக்கம் போற ஐடியாவே இல்லை. அங்க இருக்க எம்எல்ஏ தூக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு ஐடியாவா தான் இருந்திருக்காங்க. அது நியூஸ்லயும் வெளியவே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் கூட வந்து டேரக்டாவே பேசவே இல்லை, கரெக்டான வேல வந்து எங்களை வந்து அப்ரோச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால கடுப்பாயிட்டாரு. இப்ப என்னன்னா 6 மாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே சொல்லியிருக்காங்க. கொடுக்குறேன்னா கெடுதான் கொடுத்துருக்காங்க. டிஎம்கே நினைச்சா என்னனாலும் பண்ண முடியும். அவங்க வந்து சும்மா சாதாரண கட்சா நினைக்காதீங்க. அவங்கள மீறி இன்னொருத்தங்க ஆட்சியில் இருக்கும்போது பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் மீறி டிவிகே விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைச்சு 5 வருஷம் தாண்டிட்டாருன்னா அதோட பெரிய ரெக்கார்டு எங்கேயும் இல்லை. இது என்னங்க ரெக்கார்டு? புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு திராவிட கட்சிகளுக்கு போட்டியா ஒரு மாபெரும் கட்சியா உருவெடுத்திருக்காரு. அதை விட 5 வருஷம் அவரு ஆட்சியை பிடிச்சு 5 வருஷம் அவர் நடத்திட்டாருன்னு நினைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவர் தான் சிஎம். அந்த லெவலுக்கு கொண்டு வந்துருவாரு. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு 6 மாசத்துலயே 1 வருஷத்துலயே ஆட்சியை கலைச்சு விட்டாங்க, ஆட்சி அமைச்சு கலைச்சு விட்டுட்டாங்கன்னு நினைச்சுங்களா? அதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்குங்க. 2வது இப்போ ஆளுநர் வந்து பதவியேற்பு விழாக்கு வரலன்னு சொல்லிட்டு, அதாவது ஏத்தி வைக்க மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல இதுகள் போயிட்டு இருக்கு. அதுல நீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேவும் சப்போர்ட் பண்ணணும். நல்ல நோட் பண்ணியா தெரியும். நேத்து வரைக்கும் டிஎம்கே சப்போர்ட் பண்ணியிருக்காது. அந்த அளவுக்கு டிஎம்கே சப்போர்ட்னா டிஎம்கே மட்டும் நான் சொல்லலாம், அங்க இருக்கிற அபிஷியலா மட்டும் சொல்லலாம். அது கீழே இருக்க அவங்க தொண்டர்கள் எல்லாம் இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எடுத்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் இருந்திருக்காரு. இன்னைக்கு ஏன் அப்படி ஆளுநர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வரும். இதெல்லாம் வந்து அரசியல் நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா உள்குத்து நிறைய இருக்கும். இந்த 6 மாசம் கெட்டுதான் கொடுத்துருக்காங்க. என்னன்னாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். விஜய் அவர்களை கண்டிப்பா 6 மாசமோ 1 வருஷத்துக்குள்ளேயோ ஏதாவது வச்சு அவர் மேல இருக்க இமேஜை கெடுத்து, இல்ல இதுக்குதான் இவங்க ஆட்சியை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணி கண்டிப்பா அவரை மக்கள் மத்தியில ஒரு பெரும் அதிருப்தி வரும்போது அந்த டைம்ல ஆட்சியை கழிச்சு எலெக்ஷன் ஏதாவது நடந்துச்சா வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா கண்டிப்பா 2029 அந்த எலெக்ஷன் நம்ம நாடாளுமன்ற எலெக்ஷன் வரும் வருஷத்துல அது வரைக்கும் ஆளுநர் இது நடந்தாலும் சாத்தியம் இருக்கு. அதனால நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுதான். அதே மாதிரி டிவிக்கே கூட இப்போ விடுதலை சிறுத்தை கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்றதும் ரொம்ப ரொம்ப குறைவாயிட்டு. முன்னாடி வந்து அது பிரகாசமா இருந்துச்சு. அதனாலதான் விஜய் ஹாப்பியா இருந்தாரு, எப்படினாலும் நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்ப அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. சூட்டோட சூட்டா எதுனாலும் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த அப்படிதான் அணுகிருக்கணும். பட் கரெக்டான வேலை போகலையோ டிவிக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற அளவுக்கு ஆகுது. ஏன்னா கரெக்டான வேலை கொஞ்சம் ஏதாவது பொய்யே ஏதாவது அப்ரோச் பண்ணி ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஆட்சி நேரத்துக்கு அமைச்சிருக்கணும், அவர் பதவி ஏற்றிருக்கணும். பட் அதெல்லாம் வந்து பேக்கப் போயிட்டு இருக்கு. சரி, நம்ம இதை இன்னொரு விதத்துல எடுத்துக்கலாம், பாசிட்டிவா எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம். விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அவர்கள் ஒரு சீட்டு ஜெயிப்பாரா, 234 தொகுதியில வருவாரா, திரைக்க வச்சு 2வது தற்கொலை, இப்படிலாம் நிறைய 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 விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு அவர் மேல. ரொம்ப, அதாவது இந்த மாதிரி ஒரு ஆளுகளுக்கு ஒரு விமர்சனம் வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. 2வது பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து இவரை வந்து பெருசா கூட கவனிக்கல. அதான் அவங்க பண்ண மிஸ்டேக். அவர் என்ன பேசினாலும் இன்ன வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதி அவர்கள் வாயில இருந்தோ, ஸ்டாலின் அவர்கள் வாயில இருந்தோ, தேவக தலைவர் விஜய் அவர்களும் வந்திருக்காது, விஜயனும் வந்திருக்காது அவங்க வாயில இருந்து. அந்த கட்சி இந்த கட்சி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இது மாறணும், அவரை விமர்சிக்கணும். அப்படின்னா தான் இங்க நிறைய மாறும். இன்னும் நீங்க அவங்களை கண்டும் காணாத மாதிரி நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எப்படி ஆகும்னு தெரியல. 2வது இன்னொன்னு இருக்கு. சப்போஸ் 6 மாசம் கழிச்சு திரும்ப ரீஎலெக்ஷன் வருது, இவங்க ஆட்சி அமைக்க முடியாம ரீஎலெக்ஷன் வருது அப்படின்னா மெஜாரிட்டி பயங்கர மெஜாரிட்டில அடிச்சிருவாங்க. ஏன்னா இப்ப இருக்க சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. ஏன்னா டிவிக்கே விஜய் அவர்களுக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிருக்கு.
அதையும் நம்ம கவனிக்கணும். 2வது இதுல இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேங்க. இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே சேர்ந்தவங்க நம்ம அந்த கட்சி தொண்டர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? நெறைய பேரு இப்போ ஆட்சி அமைக்கட்டுமே, அது என்ன தப்பு? ஆட்சி அமைக்கட்டுமே, அது என்ன தப்பு? எனக்கு புரியல. நேத்து வரைக்கும் அவங்க இந்த கட்சியில இருக்கவங்க கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பேசுறது, அந்த கட்சியில இருக்க நீ அத பண்ணன்னு சொல்ற, இத பண்ணன்னு சொல்ற, மாத்தி மாத்தி அவங்க செஞ்ச தப்புக்கள மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இப்ப கூட்டணி அமைச்சுக்கிறதுக்கு அது ஒரு லோகோலாம் ரெடி பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. இது தப்பா இருக்குங்க. இது அரசியல் கிடையாதுங்க. இது வேற சாரி இதான் அரசியல். இவங்களுக்கு இதான் அரசியல். அரசியல்ன்றத ஒரு புனிதமானத வேற மாரி மாத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆனா இந்த மாரி ஒரு அரசியல் வந்து என்னோட அதாவது எங்களோட டைம்ல வந்து நடக்கும்போது வந்து வித்தியாசமா இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்பவோ சொன்னாங்க. நம்ம ஜெயலலிதா அவங்க பீரியட்ல இந்த சேவல் சின்னத்துல நின்னது அந்த டைம்லலாம் நடந்த ஆட்சி கவுந்ததெல்லாம் நடந்திருக்கு. அந்த அந்த டைம்ல வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க டைம்ல இத பார்க்கும்போது புதுசா இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு இது அமைஞ்சது இல்ல பெருசா. அதே மாரி தொங்கு சட்டசபைன்னு சொல்றது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து நிலையானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல பார்க்கணும். ஏன்னா 118 தொகுதி 118 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு இவங்க வந்து அதை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருத்தர் ஒரு ஒரு செங்கலை ஊர்னா கூட ஆட்சி மொத்தமா கவுந்துரும். அதுக்கப்புறம் கஷ்டம் தான்.